ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சா, அதனால பசங்களை பார்க்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் மித்ரன் அம்மா வேணும்னு கேட்குறானா, அதனால போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா எதுனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு சாக்கை வச்சுட்டு இருக்க ஆளை. அப்படிலாம் இல்லை, மித்ரன் கம்பல் பண்ணா வாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இருந்தாலும் வந்து வாரம் ஃபுல்லாக வந்து வேலைக்கு போகிறோம். திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். அதனால சண்டே ஆனால் ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வாழ்க்கையில் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவுமே நம்ம வந்து நிரந்தரம் இல்லைன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைனா என்ஜாய் பண்ணோம். நம்ம பிடிச்சவங்க கிட்ட, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷனு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு நட்பு பாராட்டணும். அதுதான். ஏன்னா அந்த காலத்துலாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்போலாம் வந்து விருந்தாடியே யாருமே நம்ம பொதுவாக வீட்டுக்கே வரமாட்டாங்க. வந்தாலும் ஒரு நைட் நம்ம வீட்டுக்கு இல்லை, எல்லார் வீட்டுக்குமே ஒரு காலையில் வராங்க, மதியம் போயிடுறாங்க. ஏன்னா பால் கறக்கணும், அது பண்ணணும், லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக இருக்காங்க. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதுவே பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்க அண்ணா வீட்டுக்கு போக போகிறேன்றாங்க. ஸோ போயிட்டு அண்ணன் பசங்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். போகலாம். அப்படியே நடந்தே போயிட்டு நடந்தே போனா 2 நாள் ஆகும். நடந்தே போ. 2 நாள் ஆகும். சரி போ, வண்டி வெளியே விட்டுக்கிறேன். அது ஒரு கேட்டுக்கு வெளியே விட்டேன். போ. நல்ல வேலை வாட்ச்மேன் மேலே பார்க்க விடுவேன்னு பார்த்தேன். சாக்லேட்டா? நீயே துண்ணு. இதுதான் எங்க ஊருடைய கழனி வெளியெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு பச்சை பசேல்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. காய்கறிகள் இந்த பக்கம் நடுவில் நட்டுக்கிறாங்க. எல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்கு எப்பயுமே எங்க ஊரு. அதுதான் அழகான அத்திவாக்கன் பேரு. இதுதான் எங்க ஊருடைய என்ட்ரன்ஸ். இதுதான் நுழைவாயில். எப்படி இருக்கு பாருங்க, 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கு. பக்கத்துலயே வீடு, செம சூப்பரா இருக்கும். இந்த சகா மீந்துட்டு இருக்கு, இந்த பக்கமும் பச்சை பசேல்னு இருக்குது. என்ன வாழ்க்கடா இது. யார் இவரு? என்னடா, யார் எந்த பொண்ணுகிட்ட போன் பண்ணி பேசிங்கிற? என்கிட்ட எங்க போன் பேசவே இல்லை நீ. ஏண்டா என்கிட்ட எங்க போன் பண்ண நீ? தேமித்ரனே, யாருக்கு போன் பண்ணி பேசிங்கிற? எந்த பொண்ணுக்கு? கரடி குட்டி மாதிரி இருக்கிறாரு. யார் ரித்திய? இன்னும் காலையில எந்த கோயிலுக்கு போனா? குளிக்கல? என்ன பிரகாஷ் இப்படிக்கிற? தலை எதுக்கு மேல தூக்கி வர வேண்டியதானே? பின்னாடி ஒரு ஸ்டில்ல இருக்கிறாரு, அந்த போட்டோ யாரு? உங்க வீட்டு பாப்பாவா? அடுத்த மாசம் வந்துருவாரு. நான் உன்னை கூப்பிடுறான் மித்ரன். அக்கா மாதிரி இருக்கிற, அதனால கூட்டான். நான் எப்போ வந்தாலும் நந்தினி துணி துவைக்கிறதே வேலையா இருக்குது. துணி துவைக்கிற டைமுக்கு வந்தா என்ன பண்றது? அவளை தள்ளுறதுக்கு 2 பேரும் மூணு பூ இருக்குது. அது கூட இந்த கலர் நல்லா இருக்குது. போ பிரைஸ், போ. பூலாம் கிளிறேன். அண்ணா வீட்டு வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய பெரிய அண்ணா வீடு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதனால இப்போ அண்ணாவுடைய குழந்தை இவங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க அண்ணா வீட்டுக்கு போகலாம். நம்ம வரது அவங்களுக்கே தெரியாது. சஸ்பென்ஸ். ஆமாம்.
பொண்ணு ஐஸ்கிரீம் தான் பாக்குறான். அம்மா அந்த ஐஸ்கிரீம் சரி நீ ஐஸ் வாங்கிக்கோ. அது கைட்டு கைட்டு அம்மா குடுணுமா? ஏன் அத்தை குடுக்குறதா? இந்தா வாரத்துக்குள்ளே மெல்ட் ஆகி போச்சு. அத்தை இன்னும் அத்தை வைக்க மாட்டாங்க. அவனே வர பாப்பான்னு குடுக்குறா போ. மாமா பாப்பான்னு குடுக்குற ரெண்டா பாப்பா நீ எடுத்துக்கோ. சரி அம்மா இது மெல்ட் ஆயிடுது. அதான் அவ்வளவு வெயிலு இது நீ எடுத்து சாப்பிடு. பாப்பா உனக்கு உனக்குடா பாப்பா இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஐஸ்கிரீம் கூட வாங்கணும். இப்பதான் ஒன்று சாப்பிட்டாங்க. மம்மு சாப்பிட்டியா? மாமாக்கு மம்மு கொடு. மாமாக்கு மம்மு கொடு. நீ ஐஸ் சாப்பிடு. கொடு. இல்ல அத்தை கொடு. அத்தை கொடுக்காத மாமாவுக்கு கொடு. அத்தைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்லா தூங்குறாரு பத்தியா? எடுத்து வச்சுக்கின்னு பாப்பா கொடு. பாப்பா காட்டு. பாப்பா காவுட்டு விட்டு 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 பாப்பா காட்டு. பாப்பா நீ அண்ணா கொடு. நீமா அண்ணா தர. அண்ணா கொடு. அண்ணா குடு நீ அக்கட அண்ணா கொடு. என்ன ஒரு பாப்பா. எனக்கு தான் இருக்கிறா நீ தரேனா? எங்க போறா? அண்ணா தானே. மித்ரன் மண்டே பா. செவந்தியாங்க பெருமா அண்ணா பெருமா அண்ணா அது போற ஸ்டைல பாருங்களா. ஏறி உட்காந்து ஓட்டுதல என்னடா பண்றீங்க? மித்தா ஏய் மாணவரே இது பண்ண கூடாது. வந்து இந்த சைக்கிள் கூட எனக்கு ஒரு நாளைக்கு வாடகைக்கு. இங்க பாரு வண்டி கூட எனக்கு ஜாலியா இருக்கா? நீ வர போறியா? அதுக்கு இல்லடா இல்லடா இருடா தூக்கி போலடா உங்க பாப்பாவை. இப்ப பசங்க எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். பாப்பா தான் பாய் சொல்றாங்க. செல்ல பண்ணு கார்ல வரையா நீ? சரி சரி பார்த்தா அவன் எதையும் கொடுக்க மாட்டான் போல. ஓகே பாய். பாய் 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 சொல்லு பாய் சொல்லு. சொன்ன மாதிரி பிரைஸ் எவ்வளோ மல்லாட்டை எடுத்துனுவா. மலாட்டை போன டைம் வரும்போது இது பயிர் வந்து இது வந்துச்சு. இப்போ கதிர் வந்துச்சு.
கெவுரு வேஸ்ட்டாக போச்சு. நெல் வந்து இப்போ தான் கதிர் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் தான் வந்து முறையான சாப்பாடு. அது மட்டும் இல்லை, வேர்க்கடலை பாருங்க, வேர்க்கடலை உரிச்சு பக்காவா. சரி, அதெல்லாம் கையில 2 வாட்சா? அது வந்து அப்படியே மித்திரம் ஆச்சு. ஒருத்தவங்க கூழை ஊற்றி விட்டா கீழே ஊற்றிட்டு பார்க்குறான். சூப்பராக இருக்கு கூழ். கூழுக்காக சோறு சாப்பிடாம வந்தேன் நான். தண்ணி ஊற்றி சாப்பிடு. உங்களுக்கு மட்டும் வெங்காயம் வெங்காயம் ஊசி போட்டா மலாட்டா போடு, எனக்கும் போடு, அவனுக்கும் போடு, உனக்கு அதான் வேலை. நம்மளா போதுமா குண்டா? அண்ணா வெங்காயம் தோக்கறேண்ணா. சூப்பரா இருக்குது இந்த கூழும் வெங்காயமா. அப்போ இதோட கூழ் ஆக்கி ஊற்றி தரேன் உனக்கு, நீ கவலைப்படாதண்ணா. உனக்கு போதும் மேடம் மித்த கூழ? ஏண்டா சரி, உனக்கு போதுமா? வடியா வச்சு வச்சு போடுவா. மல்லாட்டி யார் போடுவானா? அவங்க அப்பா வந்து போடுவானா? எங்க விமலா போற? உங்க கழனி வந்து எம்மா நாள் ஆகுது நீ வந்து உள்ள? நீ இப்ப கிணத்தாண்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுதா? ஆமா, இதுதான் அம்மா வீட்டு கழனி. இங்க பாருங்க, நெல் ஃபுல்லா வளர்த்து எவ்வளவு பச்சை பசுமையா இருக்கு. இப்ப கிணத்தாண்ட போவாங்க, வாழை மரம், எலும்பு மரம் இருக்குது. ஆனா இப்போ வந்து நான் வந்து செம்பருத்தி டீ போடுறதுக்கு வந்து ஒத்த செம்பருத்தி தான் வேணும். யாரு நீ? நான் போட்டு தரேன் கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குது மட்டும் போய் பாரு. போ உள்ள போ, போ எல்லாத்தையும் இல்லை. எலுமிச்சை மரத்துல ஏறிக்கலாம்ல நீ. வார வார ஈத்துன்னு வருவேன். அது ஒன்று அதுதான் கிள்ளிக்கோ. அது அங்கே அந்த பக்கம் அது ஒன்று இது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். உதாறு மாதிரி இருக்குதுங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீயும் செம்பருத்தி கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து செம்பருத்தி பூ வந்து நம்ம பறிச்சிக்கலாம். சரிங்களா? அப்படி பறிச்சுக்கலாம். எல்லா பூவும் பறி. ஒரு உன்னால் எவ்வளோ பறிக்க முடியுதோ பறி. அப்போ தான் ஒரு 10 பேருக்கு போடுறோன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அந்தளவுக்கு இருக்கும். நல்லா ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். குடிச்சு விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் நல்லா இல்லைன்னா கேளுவோம். தலைக்கு மேலே ஒரு பூ இருக்கும். அப்போ அடுக்கு செம்பருத்தி வெட்டி போடுவாங்க. வடிவேல் கிணத்த காணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி சொல்ற. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல்னா இப்போ தண்ணியில் தள்ளி விட்டோம்னு வச்சுக்கா, ஏந்து மேலே வரணும். தண்ணியை காணனா மோட்டர் ஏசா எப்படி இருக்கும் தண்ணி? இவ்வளோ சின்னதாக வந்தது. ஆமாம், தண்ணியே எங்கே அது ஒரு ஆழத்தில் இருக்கு. சரி போகலாம். என்ன சொல்கிறேன்? கை தட்டினா போ. பயந்தாங்களி பொண்ண கிராமத்தில் தான் இருக்கிற, அப்படி பயந்து சாவுற. படையா நடுங்கும். ம் வாப்பலாம்.
இப்போ உங்க அப்பா வந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு தான் இப்போ மாதிரி வேலையை பார்ப்பாரு. தாத்தாவோட காசு வாங்கி சேர்த்து வை ஸ்கூல் பாய். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு, பசங்க எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா வீட்டில் இன்னும் மாடுலாம் இருக்கு, அதனால கிளம்பிட்டோம். ஓகே பாய்.